ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா இந்தியன் சூப்பர் பைக் டிரைவிங் 3D தான் கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் இந்த இடத்துலையே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ரெண்டு படிக்கட்டு இருக்கும். அது 2 படிக்கட்டு வச்சு ஒன்றுத்துக்கும் இல்லை. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு ஜிம் இருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் பெரிய இடமாவே இருக்கும். பெரிய இடம் இருக்கும். அப்புறம் நான் எதுக்கு தெரியுமா ஒன்றுத்துக்குமே இந்த படிக்கட்டு 2 ஆச்சு ஒன்றுத்துக்குமே இல்லைன்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்தால் அப்படியே நேராகவே போயிடலாம். இதுக்கு எதுக்கு அந்த ரூமுக்கு ஒரு படிக்கட்டு வச்சாங்கன்ட்டே தெரியலை. இந்த ரூமில் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய இடமும் இருக்கும். கொஞ்சம் பெரிய இடம் இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன். இதுவும் வீடு தானேன்னு கேட்டிங்கன்னா கீழ் ஃப்ளோரில் போய் சுற்றி காமிக்கிறேன். இந்த இது இறங்குறதுக்கு கொடுத்துருப்பாங்க போல கைஸ். இப்போ தான் புரியுது. ஃபஸ்ட்டு ஹாலில் 2 சோஃபா செட் இருக்கும். அப்புறம் இது என் ரூமு. என் ரூமில் ஒரு சோஃபா இருக்கும். நான் விளையாடுறதுக்காண்டி கேமிங் செட் இருக்கும். அப்புறம் கபோர்டு இருக்கும், லைட் இருக்கும், பீரோ இருக்கும், பெட்டு இருக்கும், டிவி இருக்கும். அடுத்து நேராக போனால் கிச்சன் ரூமு. கிச்சன் ரூமில் வாட்டர் இருக்கும், பாத்திரம் வைக்கிறதுக்கு கபோர்டு இருக்கும், அவன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்புறம் சீனி அந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் இது இருக்கும். இதுலேயும் பாத்திரம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் பாத்திரம் தான். இது செல்ஃபு நிறையா இது இருக்குது கைஸ். அடுத்த இது வெளியே வந்தால் நிறையா கார், பைக், 2 காரு, ஒரு பைக் இருக்கும். வாய் குழம்புது. ஒரு காரு ஒரு பைக் இருக்கும் கைஸ். நம்ம பைக்கே பெட்டர் பைக் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா நான் அவங்ககிட்ட வீடியோ போட்டதுக்கு முன்னாடி விளையாண்டு பார்த்தேன். 4000 போட்டப்போ போலீஸ் வந்துட்டாங்க. அதான் இல்லை கைஸ், அடிக்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் 4 போலீஸோ ஒரு கைதி இருப்பான். ஏன் உள்ளக்க போகிற பயப்படுறேன்னா உள்ளக்க போகிறப்ப திடீர்னு சுட்டு தள்ளிட போகிறாங்க. தான் அடுத்து ஜஸ்ட்டு போட்டு தள்ள. அடுத்து நிறையா ரேம்ப் இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 3 ரேம்ப் தான். அங்கே ஒன்று இருக்கும், அது அங்கே ஒன்று இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதா எனக்கே தெரியலை. ரயில்வே ஸ்டேஷனு இருக்கியா? ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். உங்கள்கிட்ட ஏர்போர்ட்டை காமிக்கிறேன் கைஸ். ஏர்போர்ட்டுக்கு ஐயோ கைஸ் வந்துடுச்சு. பைக்கில் கண்ணு தெரியாது போல கைஸ் அவனுக்கு. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். ஏமால மோதுறான். நான் மோதுனேன்னா அவன் மோதுனானான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அவன் தான் மோதுனான். சரி வாங்க கைஸ், ஏர்போர்ட்டோட வழி இங்கே தான் இருக்கும். யோய் அவங்கிட்ட தப்பிக்கிறேன்ற பேரில் வேலியில் மாட்டிக்கிட்டேங்க. வேலியில் தொட்டால் கூட அடி விழுகுது. இனிமேல் அவனுங்க ஸ்பீடாக வரதுனால தப்பிச்சா நம்மளுக்கு அடி விழுகுது. எப்படின்னு தெரியல. வந்துடுச்சு கேஸ். கேட்டை திறந்தால் தான் நம்ம கேட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க கேஸ். கேட்டை இடித்து தள்ளிட்டு வந்துட்டு. இங்கே நம்மளுக்காண்டி ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கும், இந்த ஏரோப்ளேன் ஒன்று இருக்கும், அங்கே ஒரு ஜெட்டு இருக்கும். அந்த இடத்துல இரும்புட ஒழுங்கா அந்த இடத்துல ஒரு ஜெட்டு இருக்கும். இப்போ நான் ஏரோப்ளேனே ஓட்டி காமிக்கிறேன். ஏன்னா இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏரோப்ளேனை ஓட்டி இங்கேனே நான் விழுந்துருவேன். இதுதாங்க பறக்கும். எனக்கே பறக்க தெரியாது. இன்றைக்கி தான் பறந்துட்டுருக்கேன். சரி வாங்க கீழே போகலாம்.
என்னடா அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா திடீர்னுட்டு எங்கேயாச்சும் தண்ணிக்குள்ளே போய் விட்டுற போகிறேன். வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம இறங்கிடுவோம். ஓகே கைஸ், அப்புறம் நமக்கு அங்கே ஒரு ஜெட்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது இங்கே தான் இருக்குது. ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு ரேம்ப் இருக்கணுமே, இருக்குது. போன தடவை உங்கள்கிட்ட வீடியோ போடும்போது விளையாடிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ ஜெட்டு அந்த ரேம்பில் போய் மாட்டிக்கிட்டு இந்த ஜெட்டு அடிச்சிருச்சு. அதனால தான் போகிறப்பயே அடி திரும்பிட்டு தான் போயிடணும். ஏடே போகாதடா. கைஸ் வெடிச்சிடும் இதுவும். இது டேஞ்சரான ஜெட். ஓகே கைஸ், இதுவே பெரிய வீடியோவாக போகுது. இன்னும் நிறையா இடம் வேறு இருக்குது. இந்த இடத்த எல்லாமே அடுத்த பாட்டாக போடுறேன் கைஸ். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.